வெல்கம் டு சேஷாத் வே. பிக் பாஸ் வீட்டில் 50வது நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு மாதிரி இங்கே செட் ஆயிடுச்சு, இனிமேல் பிக்கப் பண்ணிப்பேன் அப்படின்னு தர்ஷிகாவிட உற்சாகமாக சொல்லி கொண்டிருந்தார் ராணவ். உன்னை மண்டையில் தட்டி முன்னுக்கு கொண்டு வர போகிறது நான் தான் அப்படின்னு சொன்னார் தர்ஷிகா. அதுக்கப்புறம் தர்ஷிகா தான் ராணுவின் ஃப்ரெண்ட் பிலாசபர் கைடு போல் தோணுதுங்க. பவித்ரா கிட்ட கூட பேசி பார்த்தேன், ராணு ரொம்ப நல்ல பையன்னு அப்படின்னு தர்ஷிகா சொல்ல, ஓ கூட ஆள் சேர்த்துக்கிறியா, நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தால் தனியாக மாட்ட வேணாம்னு அப்படின்னு முத்து கிண்டல் செய்ய, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளித்தார் தர்ஷிகா. எதுவாக இருந்தாலும் கேமை பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்க அப்படின்னு முத்து அட்வைஸ் செய்ய, அதே தான் அப்படின்னு தர்ஷிகாவும் மொழிந்தார். கோயில் கொஞ்சம் போர் அடித்தால் தெய்வம் வாழும் வீடு அப்படின்னு பிக் பாஸ் வந்து பாட்டை வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணாருங்க. புதிய கேப்டனாக தீபக் வந்து பதவியேற்றார். தன்னம்பிக்கையான குரலில் அவர் அணிகளை பிரித்தார். கிச்சன் இன்சார்ஜ் அருண், ஸ்டோர் இன்சார்ஜ் ரஞ்சித், இப்படி பலருக்கும் பொறுப்புகளை பிரித்து தந்த தீபக் சௌந்தர்யாவுக்கு மிக மிக பொறுப்பான பதவியை கொடுத்தாரு. அது சூப்பர்வைசர் வேலை. எல்லோருடைய பணிகளையும் கண்காணிக்கணும். இது ஒரு நல்ல ஐடியா. திருடன் கையிலேயே சாவியை கொடுக்கறது போன்ற டெக்னிக்குங்க. வேலையை செய்யாமல் டபாய்க்கும் சௌந்தர்யாவின் கையில் முக்கியமான பொறுப்பை கொடுத்து விட்டா தன்னிச்சையாக சுறுசுறுப்பாகி விடுவாருங்க. பிறகு அப்படிதான் நடந்துச்சு. ஒரு பிட் குப்பை கூட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ரயானிடம் கராராக சொல்லி வேலை வாங்கினார் சௌந்தர்யா. மேக்கப் கூட போடாமல் கூட டைம் கிடைக்கல அப்படின்னு புலம்பும் அளவிற்கு அம்மணி வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. தர்ஷிகாவும் விஷாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தங்களின் லவ் ட்ராக் விசாரணையை நடத்தி தொடங்க விட்டுறாங்க. இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிறது போலவே டெட்டால் போட்ட வார்த்தைகளால் நிகழும் இவர்களின் உரையாடல் சலசலவென போயிட்டுருக்கு. ஒன்றும் சுவாரஸ்யமாக இல்லை. சுட்டால் தொடும் அப்படின்னு 2 பேருமே கவனமாக இருக்கிறாங்க. அதே சமயத்தில் தொட்டு தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஆசையும் அலைக்கழிக்குது. மக்களின் கணிப்பின்படி ஆண்கள் அனைவருமே பெண்களை ரேகிங் வரிசையில் சொல்லணும். நம்பிக்கைக்குரிய நபர் அப்படின்னு நோக்கில் முதலிடத்தை பிடித்தவர் அன்ஷிதா. கொஞ்சமாக பேசினாலும் மனதில் படத்தை நேர்மையாக சொல்லி விடுறாங்க. பவித்ரா 2வது இடம், தர்ஷிகா 3வது இடம் அப்படின்னு போன இந்த பட்டியலின் கடைசி இடத்துக்கு வந்தவர் மஞ்சரி. இந்த விஷயம் நாமினேஷனிலும் பிறகு எதிரொலித்தது. டாமினேட்டாக இருக்கும் பெண்கள் ஹவுஸ்மேட் ஆண்கள் உள்ளூர ரசிக்கவில்லை அப்படிங்கிறது தான் இதோட காரணம். பிக்பாஸாக வந்து டாஸ்க் தரும் வரை காத்திருக்காமல் கேப்டனே அந்த பொறுப்பை சமயங்களை எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக்கினால் சம்மந்தப்பட்ட கேப்டனாக பிக்பாஸுக்கு பிடிச்சிருங்க. வந்து இத்தனை நாள் ஆகியும் இவங்க கூட என்னால் கனெக்ட் ஆக முடியலன்னு நினச்சா அவங்க கூட அவ்வப்போது பேசுங்க, வார கடைசியில் அதை பற்றி பேசி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு புது டாஸ்க்கு கேப்டன் தீபக் வந்து அறிவித்தார். தீபக் சொன்ன இந்த டாஸ்க்கு சாஞ்சனா சொன்ன கமாண்டின் எதிரொலியாக இருக்கலாம். ட்ரூத் ஆர் டேர் டாஸ்கில் எனக்கு தீபக் அண்ணாவே பிடிக்காது அப்படின்னு சாஞ்சனா சட்டன்னு சொல்லிட்டாங்க. அது போலவே சிவகுமாரும் தீபக் குறித்த மன உளைச்சலில் இருக்கிறாரு. தன்னுடைய ஆதிக்க மனப்பான்மை குறித்து பலரும் உள்ளூர எரிச்சலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தீபக் வந்து அறிஞ்சிருக்கிறாரு. எனவே அவர் மனதிலிருந்து இந்த டாஸ்க் வந்து வந்திருக்கும் போல. சக அவுட்ஸ்மேட்டுகளை பற்றி கருத்து சொல்லுங்க அப்படின்னு தீபக் இன்னொரு முறை டாஸ்க்கை தந்திருப்பார் போல. இனிமேலாவது தன்னை நிரூபித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆவேசத்தில் இருக்கிற ராணவ் ஒவ்வொருவருக்கும் அடைமொழி தந்து அசத்தினார். அன்பான அன்ஷிதா, சங்கு சக்கரம் சாஞ்சனா என்று டைமிங்காக அவர் சொன்னதை பார்த்து, சூப்பர்ரா, இப்படியெல்லாம் நீ பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு மக்கள் மகிழ்ந்து போனாங்க. இறுதியில் ரேக்கிங் ராணவ் என்று பவித்ராவும் பதிலுக்கு ஒரு அடைமொழி தர, ஓஹோ அப்படியா, ரைட்டு, நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து கிண்டல் அடித்தாங்க. அடுத்ததாக நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பித்தார் பிக் பாஸ். நாமினேட் செய்யப்பட்டிருக்கிறவங்களின் புகைப்படத்தை மீது சிவப்பு நிறத்தால் பெயிண்ட் அடித்து பிறகு அதை கசக்கி போட்டு மெயின் டோரின் வாசலுக்கு வெளியே தூக்கி போட வேண்டும். இப்படி போட்டியாளர்கள் அவமானப்படுத்தும் டாஸ்க்கு ஒவ்வொரு சீசன்லையும் நடக்குங்க. இந்த பாணி இப்படியே வளர்ந்தால் அடுத்தடுத்த சீசன்களில் என்ன நடக்கும்? நாமினேட் செய்ய விரும்பும் நபரை தலையில் ஓங்கி தட்டி உதச்சி வெளியே தள்ளிவிடும் கோக்குமக்கான வேலையெல்லாம் பிக் பாஸ் தருவாரோ என்னமோ, நம்ம பார்ப்போம் பொறுத்திருந்து. நாமினேஷன் ப்ராசஸ் துவங்கப்படாமல் தாமதம் ஆகுறதுக்கு காரணம் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்ட சௌந்தர்யா நாமினேஷனின் போது அழகாக தோன்ற வேண்டும் அப்படிங்கிறதுனால மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தார். இதை பிக் பாஸ் போட்டு கொடுத்த விதம் சுவாரஸ்யமானது. தீபக் உள்ள சார்ஜ் அண்ட் மேக்கப் போட்டுட்ருக்காங்க, அவங்க வந்ததும் ஆரம்பிக்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு பிக் பாஸ் சொல்ல, அடப்பாவி, பாத்ரூமில் தானே காரணமாக சொன்னா என்று தலையில் அடித்து கொண்டார் தீபக். சவுண்டின் ஸ்கூல் பழக்கம் இன்னமும் தொடர்றது போல. அணி மாறி சென்ற சத்யாவிற்கும் ஆனந்திற்கும் நேரடி நாமினேஷன் பவர் இருந்துச்சு. அதை வச்சு கொண்டு சத்யா ஜாக்லினை நாமினேட் செய்தார். ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்காங்க, அதனால் நான் பர்சனலாக பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சத்யா சொன்ன காரணம். இதை கேட்டு ஜாக்லின் தலையாட்டினாலும் பிறகு கண் கலங்கினார். நான் சாரி சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி பண்ணால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது அவரோட வருத்தம் போல. மாரல் கிளாஸ் டீச்சராக சத்யாவின் செயலின் கிண்டல் செய்தது, விசாரணை நாட்களில் சத்யாவின் பேரை அனாவசியமாக இழுப்பது போன்ற காரணங்களால் சத்யா வந்து எரிச்சல் அடைஞ்சிருக்கலாம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாமினேஷனில் வருவதற்காகவும் ஜாக்லின் வந்து அழுதிருக்கலாம். ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் நாமினேட் செய்ய வேண்டும் என்பது போன்ற எந்தவித கட்டுப்பாடும் அற்ற நாமினேஷன் இது. யாரை வேண்டுமானாலும் குத்தலாம். மற்றவங்களுடைய பெயர்களை
தான். ஆனால் மஞ்சரிக்கு வந்த 8 குத்துக்கள் ஓவர் தான். ரஞ்சித்துக்கும் ஜாக்லினுக்கும் ரைட் நாமினேஷன் ஆகியிருக்கும் சூழலில் மற்றவங்களின் பட்டியலில் இது சாஞ்சனா, சிவா, சத்யா, ஆனந்தி, விஷால், அன்ஷிதா, ரயான் மற்றும் மஞ்சரி. தர்ஷிகாவுடனான உரையாடல் பற்றி அன்ஷிதாவிடம் பேசிக் கொண்டிருந்தார் விஷால். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நல்லது தான் அப்படின்னு அன்ஷிதாவின் கருத்து. ஷாப்பிங் டாக்ஸ் துவங்கியது. பொருட்களை வாங்குவதற்கான மதிப்புகளை எப்படி பெறுறது? யார் முட்டையின் கரு உடையாமல் ஹாஃப் பாயில் போடுறாங்களோ அவங்களுக்கு 500 மதிப்பு தரப்படும். அணியாக அல்லாமல் ஒட்டுமொத்த வீட்டின் சாப்பாட்டு பிரச்சனை அப்படிங்கிறதுனால அனைவருமே மதிப்பெண் எடுத்தாக வேண்டும். முதல்ல வந்த அன்ஷிதா சமையல் அனுபவம் உள்ளவர் அப்படிங்கிறதுனால எளிதாக போட்டுட்டாரு. ஒவ்வொருவரும் போடும்போது பதற்றத்துடன் பார்த்து கொண்டிருந்த தீபக்கிடம் எமோஷனை குறைங்க அப்படின்னு கிண்டல் அடித்தார் பிக் பாஸ். விஷால் வரும்போது ஸ்டைலாக பெப்பர் பொடியை தூவ அதை பார்த்து ஜெஃப்ரியும் ஓவர் அலப்பறை செய்ய பார்த்துட்டா விளையாடுற ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம் அப்படின்னு எச்சரித்தார் தீபக். அப்படின்னாலும் ஜெஃப்ரினால அலப்பறை மட்டும் அடங்கவே இல்லைங்க. இப்படியாக ஒவ்வொருவரும் தங்களின் ஹாஃப் பாயில் மிஷினை வெற்றிகரமாக முடிச்சுவிட ஒரே ஒருவர் மட்டும் சொதப்பினார். எஸ், அது நம்ம புல்சே சௌந்தர்யா தான். இந்த டாஸ்க் முடிந்ததும் தீபக்கிற்கு பிரத்யேகமான பாராட்டு பிக் பாஸிடமிருந்து கிடைச்சிச்சு. எந்த சீசன்லேயும் நான் இதை சொன்னதில்லை, குட் கேப்டன்சி, மைக் அண்ட் சவுண்ட்மெண்ட் இல்லை, நாய் குறைக்கலை, வீடு வைப்பாக இருந்துச்சு, குட் அப்படின்னு பிக் பாஸ் பாராட்ட அகமகிழ்ந்து நன்றி சொன்னார் தீபக். ஆனால் இது முதல் நாள் தான், 7 நாளையும் இப்படியே கொண்டு போனால் மக்கள் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு இக்கு வைத்தார், பாராட்டினார் பிக் பாஸ். 8500 புள்ளிகள் பெற்ற நிலையில் ஷாப்பிங் துவங்கியது. பழைய சீசன்களில் காட்டப்பட்ட அதே ஃபார்மட் லிவிங் ஏரியாவில் ஷாப்பிங் போர்டு இருக்க பொருட்களின் மதிப்பு பிளாஸ்மா டிவியில் காட்டப்படும். முத்து கணக்கு போடும் வேலையை எடுத்துக்கொள்ள பொருட்களை தேர்ந்தெடுக்கும் பணியை ஜாக்லினும் விஷாலும் மேற்கொண்டாங்க. ஷாப்பிங் முடிஞ்சதும் வழக்கம் போல சர்ச்சைகள் ஆரம்பமாச்சு. அடிப்படையான பொருட்கள் முடிந்த பிறகு காஃபி பவுடரை தேர்வு செய்தார் ஜாக்லின். அதான் டீ இருக்கே, அதுக்கு பதிலாக தோசை மாவு எடுத்திருக்கலாம், சில வேலைகளுக்கான உணவாக இருந்திருக்கும் அப்படின்னு சாஞ்சனா அதை ஆட்சேபிக்க விஷாலும் அதை வழிமொழிந்தார். இப்படி சொல்லுவாங்க, அப்புறம் காஃபி கேட்பாங்க, டிஃபன் இல்லையான்னு கூட காஃபி சாப்பிட்டு சமாளிக்கலாம் அப்படின்னு ஜாக்லினோட கருத்து. எல்லாத்தையும் நொய்னு வர அப்படின்னு சாஞ்சனா குறித்து மஞ்சரிடம் அணைத்து கொண்டிருந்தார் ஜாக். தோசை மாவு லக்ஸரி ஐட்டமாம் ஜாக்லின் சொல்கிறாங்க அப்படின்னு முத்துவிடம் புலம்பிக் கொண்டிருந்தார் சாஞ்சனா. தேர்வு செய்யும் பொறுப்பில் இருக்கிறவங்க தனிப்பட்ட ரசனை மற்றும் தேவை ஆகிய விஷயங்களை தன்னாலேயே உள்ளே வந்துவிடும் அப்படிங்கிறது உலக நடைமுறை. ஜாக்லினும் ஒரு காஃபி பிரியராக கூட இருந்திருக்கலாம். கிச்சன் ஏரியா தான் எப்போதுமே பிக் பாஸின் சண்டைகள் நிகழும் ஹாட்ஸ்பாட். இந்த சீசனில் அது குறைவு. வீடு ஒன்றிணைத்திருக்கும் நிலையில் ஒரு கிச்சன் சண்டை மங்களகரமாக ஆரம்பிச்சிச்சு. மஞ்சரிக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த குழம்பை அவருடைய தட்டில் ஊற்றினார் அருண். நான் கொஞ்சம் தான் எடுத்துப்பேன், கேட்டு ஊற்றி இருக்கலாம், இப்போ வீணா போச்சு அப்படின்னு மஞ்சரியினோட தரப்பு. ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணுற அப்படிங்கிறது போல முத்து இதில் உள்ள வர, இது எனக்கும் மஞ்சரிக்கு இடையில நடக்கிற கான்வர்சேஷன், நீ ஏன் எட்டி பார்க்குற, மூக்க நுழைக்கிற அப்படின்னு அருண் கோபப்பட பகமையின் புகை வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தர் வேலை செய்யும்போது பஞ்சாயத்து வேணாம், அப்புறமா பேசிப்போம் அப்படின்னு தற்காலிகமாக சமாதானம் செய்தார் தீபக். இது பொருள் வீணாகிறது பற்றிய பிரச்சனை இல்லை. முத்துவின் டாமினேஷன் அருணுவுக்குள்ளே எப்போதோ எரிச்சலை ஏற்படுத்திருச்சு. அவ்வப்போது அதை பற்றி புகைந்து கொண்டே இருக்குது. முத்துவிற்கும் இது புரிஞ்சிருக்கு. எனவே மஞ்சரி பிரச்சனையை வைத்து கொண்டு உள்ளே வந்துட்டார். ஆக இது ஈகோ பிரச்சனை குழம்பின் வடிவில் வந்துருச்சு. இனி மேலும் குழம்புகள் வந்து அதிகமாகும், குழப்பங்களும் அதிகமாகும். ஆக கோடு கலைக்கப்பட்ட முதல் நாளின் ஓகே அப்படின்ற அளவில் ஆரம்பிச்சிருக்கு. சூப்பர் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு இது மாறுமா அப்படின்னு தெரியல. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.